பிரவீன், இப்போது ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இதை தொடர்ந்து முன்னாள் தற்போதைய அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த பேரணியானது ஏற்கனவே முன்னரே திட்டமிடாத ஒரு பேரணி. ஏற்கனவே முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி நிரலில் அங்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அங்கு நடைபெறும் அந்த நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள், அஞ்சலி செலுத்துவார்கள், உரையாற்றுவார்கள் என்றுதான் அங்கு அந்த அழைப்புகளில் அந்த நிகழ்ச்சி நிரல் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் அந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் அங்கு இது செய்யாததா ஒரு சூழ்நிலை மற்றும் தேமுதிகவினர் பேரணி நடத்தப் போவதாக எந்த விதமான நிகழ்ச்சி நிரலிலும் அந்த முன்னறிவிப்பு இன்றி இந்த பேரணி நடைபெற்றதால் சற்று நேரம் அந்த கோயம்பேடு 100 அடி சாலை, இந்த நெற்குன்றம் சாலையில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. காலையிலிருந்தே காவல்துறையினருக்கும் அந்த தேமுதிக நிர்வாகிகளுக்கும் இடையே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த சூழ்நிலையில் தாங்கள் இந்த பேரணிக்கு மிக குறுகிய தொலைவுதான் என்பதால் இதற்கு அனுமதி பெற தேவையில்லை என்று தேமுதிக நிர்வாகிகள் அங்கு காவல்துறையினரும் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் தான் அங்கு வந்து தேமுதிக பொருளாளர், தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் அங்கு வந்து அந்த கட்சியின் நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் திடீரென பேரணியாக செல்ல முயன்றதால் அந்த பகுதியில் போக்குவரத்து இப்போது ஒரு 9 மணியிலிருந்து போக்குவரத்து பாதிப்பும் அந்த பகுதியில் ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து பாதிப்பை கருத்தில் கொண்டுதான் காவல்துறையினர் அந்த பேரணிக்கு அனுமதி மறுத்திருந்தனர். ஆனால் அந்த தடையை மீறி அவர்கள் இந்த பேரணியில் இன்று ஈடுபட்டதால் அந்த பகுதியில் தற்போது சற்று சிறிது நேரம் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருவதற்காக அந்த சிறப்பு அவர்களுக்கான பாதை ஆகியவை காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் இனிமேல் இந்த நினைவு தின நிகழ்ச்சியில் இது போன்ற பரபரப்பு மற்றும் அந்த திடீர் பேரணி ஆகியவற்றிற்கு இடம் இருக்காது என்று கருதப்படுகிறது. தற்போது பேரணி நிறைவடைந்த நிலையில் நினைவிடத்தை சென்று அந்த பிரேமலதா விஜயகாந்த் அந்த ஒரு நினைவு தீபத்தை ஏற்றி வைக்கிறார். இந்த நினைவு தீபத்தை ஏற்றி வைத்ததை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் மலர் வளையம் மற்றும் மலர் தூவி தொண்டர்கள் அந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரணி நிறைவடைந்தது. தேமுதிகவினரின் அமைதி பேரணி நிறைவடைந்திருக்கிறது. மீறி தேமுதிக நடத்திய அந்த பேரணி நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுது நினைவிடத்தில் அந்த கட்சியினரும் மற்றும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதை தொடர்ந்து அங்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் அங்கு அந்த விஜயகாந்தை நினைவுறுத்தி அவர்கள் உரையாற்றவும் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது அவரது இந்த விஜயகாந்தின் அந்த உருவப்படம் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு அவர் நடித்த அந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்கள், விஜயகாந்த் நடித்த அந்த பாடல்களை ஒலிக்க விட்டவாறு வாகனங்களில் தேமுதிகவின் தொண்டர்கள், விஜயகாந்தின் ரசிகர்கள் அங்கு நடனமாடியபடி அவர்கள் வருகை தரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள விஜயகாந்தின் ரசிகர் மன்றங்கள் மற்றும் விஜய பிரபாகரன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்போது கோயம்பேடு பகுதியில் அந்த தேமுதிகவின் அந்த கொடி துண்டை அணிந்தவாறு அவர்கள் குவிந்து விஜயகாந்தின் பாடல்களை ஆங்காங்கே ஒலிக்க விட்டு அவர்கள் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் இந்த கோயம்பேடு நினைவிடத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் நாம் காண முடிகிறது. முதலாம் ஆண்டு நினைவு தின பேரில் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் ஒன்று கூடும் ஒரு நிகழ்வாக இந்த முதலாம் ஆண்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரவர்கள் அந்தந்த ஊர்களின் பெயர்கள், ரசிகர் மன்றத்தின் பெயர்கள், அவர் நடிகர் விஜயகாந்த் அவர் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அந்த ஒவ்வொரு திரைப்படத்தின் பெயரிலும் மற்றும் அந்தந்த ஊர்களின் பெயரிலும் ரசிகர் மன்றங்கள் துவங்கப்பட்டு அந்த அவர் படம் திரையிடும் போது அவர்கள் அந்த திரையரங்குக்கு சென்று அதை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக நடத்திய அந்த நினைவுகளை மீண்டும் மலரச் செய்யும் வகையில் இந்த பேரணியில் அவர்கள் விஜயகாந்தின் பதாகைகளை ஏந்தியவாறும் அவர் நடித்த அந்த பாடல்களை ஒலிக்க விட்டவாறும் இப்பொழுது நடனமாடியபடி அந்த நினைவு தின பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இதை தொடர்ந்து அவர்கள் இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இப்போது அந்த நினைவு தின பேரணி நிறைவடைந்திருக்கிறது. அந்த பேரணி நிறைவடைந்ததை ஒட்டி இப்போது அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தொண்டர்கள். அங்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதை தொடர்ந்து அங்கு வருகை தரும் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் அந்த நினைவிடத்தை சுற்றி அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பேரணியில் வந்தவர்கள் மற்றும் கோயம்பேட்டில் உள்ள அந்த தேமுதிக தலைமை அலுவலகத்தை சுற்றியுள்ள இடங்களிலும் அந்த தொண்டர்கள் பெருமளவில் குவிந்திருந்து அவர்கள் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் அந்த அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியையும் அதற்காக அவர்கள் உற்சாகத்தோடு வந்து இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் விஜயகாந்தின் நினைவுகளை அவர்கள் மலரவிட்டவாறு அங்கு அவர்கள் அந்த திரையரங்குக்கு செல்வது போல அந்த முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியை விஜயகாந்த் ரசிகர்களும் தேமுதிக நிர்வாகிகளும் மற்றும் அந்த
பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த நினைவு தின பேரணி மற்றும் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகளும் அவர்களது சொந்த வாகனங்களில் இங்கு தேமுதிகவில் உள்ள அந்த தலைமை அலுவலகத்தை நோக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதனால் அந்த கோயம்பேடு பகுதி முழுவதுமே இப்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. அந்த போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியிலும் மற்றும் தடையை மீறி திடீரென பேரணி நடத்தியதால் இந்த 100 அடி சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியிலும் அந்த நினைவிடத்திற்கு செல்லும் பாதையை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் தற்போது போக்குவரத்து காவல்துறையினரும் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் மற்றும் அந்த தேமுதிக நிர்வாகிகளும் அந்த ஈடுபடுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்க்க முடிகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவிடத்தில் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அந்த மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது. கையில் ஜோதிகளை ஏந்தியவாறு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அந்த நினைவிடத்தில் சென்று இப்போது அவர் அந்த நினைவிடத்தில் முதலாவதாக அவர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து LK சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் அந்த நினைவிடத்தில் மலர் தூவி அவருக்கு அந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன, அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது விஜயகாந்தின் இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அந்த பகுதி முழுவதுமே இப்பொழுது அந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களால் நிரம்பி வருகிறது. திடீரென தடையை மீறி இந்த பேரணி நடைபெற்றதால் ஏற்பட்ட ஒரு சிறு குழப்பம் மற்றும் பரபரப்பு, போக்குவரத்து மாற்றம் ஆகியவற்றால் அந்த பகுதியில் சிறு நேரம் அந்த முதலாம் ஆண்டு நினைவு தின தொடக்கத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் வரிசையாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தின்படி வந்து அஞ்சலி செலுத்த தொடங்குகிறார்கள். பிரவீன்.